கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில கூட உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆவின் வரங்களை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை எல்லாருக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆவின் வரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம்னா எதுல நம்ம ரொம்ப வாஞ்சியா இருப்போம் அப்படின்னா, தீர்க்க தரிசன வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷையின் வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அற்புதங்களை குணமாக்குற வரங்கள் வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருகிற வரங்கள்ல முதலாவது வரன் என்ன சொல்லப்படுகிறதுனா, ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் தான் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, வேத புஸ்தகத்தை படிக்க வைப்பாரு. படிக்க வைக்கும்பொழுது நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு வசனங்களை நம்ம படிக்கும்போது நாம விசேஷித்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம், விசேஷித்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்வோம். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப வீணான அஞ்ஞானிகளை போல பேசி கொண்டிருப்போம். வார்த்தைகள் நமக்கு மீனிங்கே இல்லாத பேசி கொண்டிருப்போம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம வேத புஸ்தகத்தை நம்ம எப்போ படிக்க ஆரம்பித்தோமோ அப்பவே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு நிதானம் வந்துடும். வேத வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது, மற்றவர்கிட்ட பேசும்போதும் நிதானமாய் ஆராய்ந்து யோசித்து, மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமான வார்த்தைகளை, கிருபை பொருந்தின வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்து நம்ம பேசுகிறவர்களா மாறுவோம். இதுதான் ஆவியானவரின் ஒரு செயல்பாடு, அவருடைய கிரியைகள், வெளிப்படுகிற கிரியைகள். ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் விசேஷித்த ஞானவான்களாய் இருக்கிறார்கள். ஆனா அந்த ஞானம் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் உள்ளதா இருக்கிறதா, பிரியம் இல்லாத இருக்கிறதா, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம செய்யற ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா, பிரியம் இல்லாத இருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசித்து செய்யும் பார்த்தீங்களா, அதுதான் ஞானம், அதுதான் அறிவு. அந்த ஞானமும் அந்த அறிவும் வேத புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது அவரே அதை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அளிக்கிற ஆவியையும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியையும் ஆகிய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். யார் மேலனா, இயேசு கிறிஸ்துவின் மேல. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி அந்த வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பும் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டதுதான் ஏசாயா 61 அதிகாரம் 1-2 வசனங்கள்ல. இயேசு கிறிஸ்துவை நாம சொந்த ரட்சகராய் இப்பொழுது நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது இந்த ஆவின் வரங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அருள் புரிகிறவரா இருக்கிறார். அதுல முதலாவது இந்த ஞானமும் அறிவும் அவருக்குள் அடங்கி இருக்கிற இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஞானமும் அறிவும் நமக்குள்ள வருகிறது. அதற்கு மிக மிக முக்கியமான விஷயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இதுதான் இந்த வசனத்துக்கான அறிவு. அது போல யோபு புஸ்தகத்திலையும் கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று போட்டிருக்கிறது. அது போல நாம எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இந்த ஞானம், அறிவு ஆகியவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.